ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. தேவனுடைய பிரசன்னம் மட்டுமே வாழ்க்கையில் நிம்மதி, சந்தோஷம் மற்றும் நீங்கள் விரும்புகிற நல்ல மாற்றம் போன்றவைகளை உங்களுக்கு கொண்டு வருகிறது. அவரது சமூகத்தில் உங்கள் ஆத்மாவிற்கு ஓய்வும் வாழ்க்கை பயணத்திற்கு வேண்டிய பலனும் கிடைக்கிறது. தேவன் உங்களுடன் இணைந்து எப்பொழுதும் வாழ விரும்புகிறவராய் இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கும் நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் துன்பமான வேளைகளிலும் சோர்வான நேரங்களிலும் அவர் அடைக்கலமாகவும் ஆறுதலாகவும் உங்களுடனே இருக்க விரும்புகிறார் என்பதை எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள். தேவனுடைய பிரசன்னத்தால் நிறைந்து வாழ்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் மனதாக விரும்பி அவருக்கு நேரத்தை கொடுத்து உங்கள் கவனத்தை சிதறடிக்கும் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவரை துதித்து ஆராதித்து வேத வசனங்களால் உங்களை நிரப்பும் போது அவருடைய பிரசன்னமும் உங்களை நிரப்பும். அந்த பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கும். அன்பின் பரலோக தகப்பனே, பிரச்சனைகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் மட்டுமே எங்களுக்கு விடுதலையும் சமாதானத்தையும் தருகிறதாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் இருப்பதை விட வேறு எதுவும் எங்களுக்கு மனநிறைவோ மகிழ்ச்சியோ கொடுப்பது இல்லை. நாங்கள் இன்னும் உம்மை கிட்டி சேரவும் உம் பிரசன்னத்தினால் நிரப்பப்படவும் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணப்பொழுதும் உம்மை சார்ந்து வாழவும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உம்முடைய பிரசன்னத்தை உணரவும் கிருபை தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கும் இடத்தில் உம்முடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாகவும் இருளில் உள்ள மக்களுக்கு உம்முடைய வெளிச்சத்தை காண்பிக்கிறவர்களாகவும் இருக்க உதவி செய்யும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு மக்களிடமும் உம்முடைய அன்பை பகிர்ந்து கொள்ள எங்களை பலப்படுத்தும். உம்மை துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய பிரசன்னத்தில் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.